பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே திருப்பூர் நாராயண குரு சமாஜம் சார்பில் 5ஆம் ஆண்டு விழா மாநாடு நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், இறைவனின் பார்வையில் அனைத்து மக்களும் சமம் என்கிற ஒரு அற்புதமான போதனையை உலகிற்கு தந்தவர் நாராயண குரு என புகழாரம் சூட்டினார். நாராயணகுரு அவர்கள் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்திய ஒரு பெரிய ஆன்மீக தலைவர். அவர் ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு கடவுள் என்ற தத்துவத்தை வலியுறுத்தியவர். இறைவனின் பார்வையில் அனைத்து மக்களும் சமம் என்கின்ற ஒரு அற்புதமான போதனையை இந்த உலகுக்கு தந்தவர். எனவே சமத்துவத்திற்கும் எல்லா மக்களையும் இணைத்து செல்லுகின்ற அற்புதமான சமூக நீதிக்கும் வித்திட்ட மகான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு கேரளா போன்ற மாநிலங்கள் சமூக பொருளாதார நிலையில் இவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஸ்ரீ நாராயணகுரு அவருடைய போதனைகள் வழியில் ஏற்பட்ட மிகப்பெரிய சமூக மாற்றம்தான் காரணம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தனியார் அகாடமி சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். மேலும் அகாடமியில் 5 ஆண்டுகளாக கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டையையும் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் போலச்சேரி பகுதியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதனை பேணி காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். இறுதியாக 8 பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 138வது ஆண்டு அக்னி வசந்த உற்சவ திருவிழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து தெருக்கூத்து வாயிலாக நாடக கலைஞர்கள் நடனமாடி துரியோதனன் படுகள வரலாற்றை நடித்து காட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை, ஆற்காடு, திமிரி, கலவை, சோளிங்கர், நெமிலி, அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். திருப்பத்தூர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சுயம்பு முத்து மாரியம்மன் ஆலயத்தில் குபேர அலங்கார விழா நடைபெற்றது. அப்போது முத்து மாரியம்மனுக்கு 10, 20, 50, 100 என ரூபாய் நோட்டுகளை கொண்டு 26 லட்சம் மதிப்பில் சிறப்பு குபேர அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை, 108 தங்க நாணயங்கள் அர்ச்சனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கும்மினிப்பேட்டையில் இருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி கொண்டு வந்த மினி லாரி ஒன்று திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது நீலகண்ட ராயப்பேட்டை அருகே உள்ள தரைப்பாலத்தில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த வாகனத்திற்கு வழி விடுவதற்காக ஒதுங்கிய நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருவண்ணாமலையில் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், தண்டாரம்பட்டு, கலசப்பாக்கம், போலூர், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள கால்வாய்களை தூர்வார பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியது.
மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து செல்வதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே விடுமுறை நாட்களில் பள்ளி மாணவியை அவரது தாயே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார். இது குறித்து பள்ளி மாணவி தான் படிக்கும் பள்ளி ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளார். இது குறித்து மேல்மருவத்தூர் மகளிர் போலீசாருக்கு பள்ளி ஆசிரியை தகவல் கொடுத்துள்ளார். அதன் பேரில் மாணவியிடம் விசாரணை நடத்திய போலீசார் மாணவியின் தாயார் தேவியை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய முருகன் மற்றும் செல்வம் ஆகியோரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தர்மபுரி மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் சார்பில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசு வழங்கும் விழா, தொழிற்கல்வி படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மற்றும் பல்வேறு சமூக சேவை செய்து வரும் அமைப்புகளுக்கு பாராட்டு கேடயம் வழங்கும் விழா ஆகியவை நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் செல்வராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, பரிசு தொகை மற்றும் பதக்கங்களை வழங்கினார். மேலும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பாராட்டு கேடயம் மற்றும் நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர்.